நமஸ்தே. நீங்கள் மாணவ பரிச்சயம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாசிரின் குடும்பம் பழைய குறுகிய எண்ணங்கள் கொண்ட அக்கம் பக்கத்தை விட்டுவிட்டு ஒரு புதிய குடியிருப்பிற்கு சொசைட்டி குடிபெயர்ந்து விட்டது. நான் எனது மனைவி நைனாவுடன் இந்த குடியிருப்பில் வசிக்கிறேன். தவறான முன்முடிவுகளை எதிர்கொள்ளுதல். புதிய அக்கம் பக்கத்தினர் முஸ்லிம்கள் என்று தெரிந்தவுடன் நைனாவை தேவையற்ற முன்முடிவுகள் சூழ்ந்து கொண்டன. நான் அவருக்கு விளக்க வேண்டியிருந்தது, தேவையற்ற முன்முடிவுகளை கொண்டிருப்பது சரியல்ல. நாம் முதிர்ச்சியடைந்தவர்கள். இன்று அவர்களின் தேவைக்கு சற்று உதவியாக இருந்தால் எதிர்காலத்தில் அவர்களிடம் ஒத்துழைப்பு பெற நாம் தயங்க வேண்டியிருக்காது. இதயங்கள் இணைதல். அடுத்த நாள் புதிய அக்கம் பக்கத்தினர் நாசிர், அவரது அம்மா, மனைவி சபா மற்றும் மகள் ஷனாயா இரவு உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு வருகிறார்கள் என்று நைனா சொன்னபோது எனது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. மரியாதையின் உச்சம். இரவு அவர்கள் வந்தபோது எங்களை ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்னவென்றால், சபாவும் நாசிரும் நைனாவின் பாதங்களை தொட்டு வணங்கினர். மேலும் எனக்கு கைகூப்பி வணக்கம் தெரிவித்தனர். அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தபோதிலும் எங்களை எங்கள் கலாச்சாரத்தின்படி மதிக்கிறார்கள். சபாவின் அறிமுகம். திருமணத்திற்கு பிறகு சபா மீண்டும் தனது படிப்பை தொடங்கிவிட்டதாகவும், எங்கள் மகள் டெக் முடித்த அதே NIT இல்தான் நெட் அவர் படிக்கிறார் என்றும் நாசிர் அறிமுகப்படுத்தினார். நைனா உடனே ஷனாயாவை தனது மடியில் எடுத்துக்கொண்டு சொன்னார், இந்த பொம்மை சபாவை போலவே அன்பாகவும் அழகாகவும் இருக்கிறது. நைனாவின் மனதிலிருந்த அனைத்து சந்தேகங்களும் நீங்கின. காலம் பரத்தல் மற்றும் நாசிரின் வளர்ச்சி. கண்ணிமைக்கும் நேரத்தில் 5 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இதற்கிடையில் நாசிரின் குடும்பம் சமூகத்தில் உயர்வடைந்தது. சபா டெக் மற்றும் MPA டுவல் டிகிரி படிப்பை முடித்தார். நாசிர் தனது பணிமனையை ஒர்க் ஷாப் விரிவுபடுத்தினார். மேலும் தேசிய நிர்மாண கட்சி ராஷ்டிரா நிர்மான் பார்ட்டி இணைந்து அரசியலில் ஈடுபட்டார். அண்டை வீட்டார் கடமை. நாசிர் அவ்வப்போது எனது காரை தனது பணிமனையிலேயே பழுதுபார்த்து அல்லது சர்வீஸ் செய்து கொடுத்து வந்தார். ஒரு ரகசியத்தின் வெளிப்பாடு. சபாவின் படிப்பு முடிந்ததும் நாசிர் ஒரு பெரிய விருந்து வைத்தார். அதில் அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். கிசுகிசு. விருந்தில் விருந்தினர்களின் உரையாடல்களுக்கிடையில் எனக்கு ஒரு ரகசிய விஷயம் கேட்க கிடைத்தது. இவர் அதே நாசிர் தான், தனது மனைவிக்கு சட்டவிரோதமாக விவாகரத்து அளித்து அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதற்காக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தவர். நினைவுகள் விழித்தல். இதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பாழடைந்த சாலையில் என்னிடம் லிஃப்ட் கேட்ட ஃபிர்தௌஸ் எனக்கு உடனே நினைவுக்கு வந்தார். இந்த நாசிர் அதே நபர் தானா என்பதை அறியும் ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. ஃபேஸ்புக்கில் தேடல். நான் ஃபேஸ்புக்கில் ஃபிர்தௌஸை தேடினேன். அவர் இப்போது உயர் நீதிமன்றத்தில் ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர் என்பது தெரிந்தது. ஃபிர்தௌஸ் அன்று இரவு எனக்கு தனது தொலைபேசி எண்ணை கொடுத்தார். கேளுங்கள். விவேகத்தின் வெற்றிக்கு பிறகு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கிய நாசிரின் மறைக்கப்பட்ட உண்மைகளின் வெளிப்பாடு. ஃபிர்தௌஸ் நாசிரை அடையாளம் காண்பாரா? மேலும் நான் ஃபிர்தௌஸிடம் நாசிரின் உண்மையை கூறுவேனா? நீங்கள் கேட்பீர்கள். அத்தியாயம் 20. புதிய அண்டை வீட்டார், பழைய நினைவுகள் மற்றும் ஒரு புதிய தொடக்கம். எனது வீட்டிற்கு தொட்டு அடுத்த பிளாட்டில் புதியவர்கள் குடிவருகிறார்கள் என்பதை அங்கே நடக்கும் தச்சு வேலைகளின் சத்தத்தை கொண்டு நான் உணர்ந்தேன். எனது மனைவி நைனாவிற்கு இரத்த அழுத்த பிரச்சனை இருப்பதால் அந்த சத்தம் அவரை தொந்தரவு செய்தது. நமது வீட்டில் வேலைகள் நடந்தபோதும் மற்றவர்கள் இப்படித்தான் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று அவருக்கு நான் விளக்க வேண்டியிருந்தது. அண்டை வீடுகளுக்கிடையில் ஒருமுறை நடக்கும் இத்தகைய இடையூறுகளை பொறுத்துத்தான் ஆக வேண்டும். எப்படியோ 2 மாதங்கள் கடந்தன. நேற்று முதல் புதியவர்களின் வீட்டு சாமான்கள் வருவதை கவனித்தோம். நான் பகல் நேரத்தில் கடையில் இருப்பேன். எனவே குடியிருப்பில் நடக்கும் பகல் நேர நிகழ்வுகளை நைனா மூலமாகவே நான் தெரிந்து கொள்வேன். இன்று நான் இரவு உணவு உண்ணும்போது நைனாவின் முகம் சற்று வாட்டமாக தெரிந்தது. உணவு உண்ட பிறகு நான் கேட்டேன், நைனா, இன்று மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள மறக்கவில்லையே? உனது உடல்நிலை சரியில்லை என்று தோன்றுகிறது.
நைனா சொன்னார், இல்லை, எனது உடல்நிலை நன்றாகவே இருக்கிறது. இன்று பக்கத்து வீட்டிற்கு குடிவரும் நபர்களை பற்றி தெரிந்த பிறகு எனக்கு ஒரு சங்கடமான உணர்வு ஏற்படுகிறது. இந்த விஷயம் என்னை வருத்தமடைய செய்தது. அவர்களை பற்றிய எந்த தகவல் உன்னை தொந்தரவு செய்கிறது என்று கேட்டேன். நைனா தனது குரலை தாழ்த்தி ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை கூறுவது போலச் சொன்னார். பக்கத்து வீட்டிற்கு குடிவரும் குடும்பம் ஒரு முஸ்லிம் குடும்பம். அந்த கணமே எனக்கு வழக்கறிஞர் ஃபிர்தௌஸின் நினைவு வந்தது. ஃபிர்தௌஸின் நட்பண்புகளை நினைவு கூர்ந்து நான் சொன்னேன், யாராவது முஸ்லிமாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை. உனக்கும் அவர்களுக்கும் ஏதேனும் தகராறு ஏற்பட்டதா? நைனா சொன்னார், இல்லை, அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. உண்மையில் அவர்கள் வாடகைக்கு வரவில்லை, அவர்களே அந்த வீட்டின் உரிமையாளர்கள். பக்கத்து வீட்டில் முஸ்லிம் குடும்பம் நிரந்தரமாக தங்குவது எனக்கு ஒரு கவலையாக தோன்றுகிறது. அப்போது நான் சொன்னேன், நைனா, தேவையற்ற முன்முடிவுகளை கொண்டிருப்பது சரியல்ல. நீ அவர்களில் யாரிடமாவது பேசினாயா? நைனா விளக்கினார், இல்லை, செக்யூரிட்டி கார்டு தான் சொன்னார். அவர்கள் நாளை முதல் இங்கே குடிவருவார்கள் என்று. இன்று முழுவதும் சாமான்களை அடுக்கும் வேலையாக அவர்கள் வந்து போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போது நான் நைனாவிடம் சொன்னேன், நாளை அவர்கள் குடிவரும்போது அவர்கள் நிலைபெறும் வரை தேநீர் மற்றும் உணவை எங்கள் வீட்டிலேயே எடுத்துக்கொள்ளும்படி வற்புறுத்தி கேள். அவர்களின் பதிலை பொறுத்து நீ சமையல்காரரிடம் உணவு சமைக்கச் சொல்லலாம். நைனா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துச் சொன்னார், நாங்கள் சைவ உணவுதானே சமைக்கிறோம், அவர்கள் அதை விரும்புவார்களா? நைனா மனதளவில் இன்னும் அவர்களை ஏற்க தயாராகவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். நைனா, அண்டை வீட்டாருடன் இவ்வளவு இடைவெளி வைத்திருப்பது முறையல்ல. அசைவம் உண்பவர்களும் சைவ உணவை விரும்பி உண்பார்கள் என்பதை நீ அறிவாய். ஒரு சில நாட்கள் அவர்களுக்கு உணவளிப்பது அவர்களுக்கு உதவியாக இருக்கும். மேலும் எங்களுக்குள் ஒரு நல்லுறவு ஏற்படும். நாம் இப்போது பெரியவர்களாகிவிட்டோம். இன்று நாம் அவர்களுக்கு உதவினால் நாளை அவர்களின் உதவியைப் பெற நாம் தயங்க வேண்டியிருக்காது. இப்போது நைனா எனது கருத்தை புரிந்து கொண்டார். சரி, நாளை நான் அவர்களைச் சந்தித்து உணவிற்கு அழைக்கிறேன் என்று சொன்னார். நைனா ஒப்புக்கொண்ட பிறகு நான் டிவியில் செய்திகளை பார்க்கத் தொடங்கினேன். அடுத்த நாள் மதியம் நான் கடையில் இருந்தபோது நைனாவிடம் இருந்து போன் வந்தது. நமது புதிய அண்டை வீட்டாருக்கு என்னை விட 10 வயது பெரிய ஒரு அம்மா, நாசிரின் தாய் இருக்கிறார். அந்த தம்பதிகள் இளைஞர்கள். அவர்களுக்கு 1 வயது பெண் குழந்தை ஷனாயா இருக்கிறாள். மனைவியின் பெயர் சபா. அந்த பெண் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நான் இடையில் மறித்து கேட்டேன், உணவை பற்றி அவரிடம் கேட்டாயா? நைனா சொன்னார், சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். சபா திருமணத்திற்கு பிறகு மீண்டும் படிக்கத் தொடங்கியிருக்கிறார். எங்கள் மகள் டெக் முடித்த அதே NIT இல்தான் அவர் முதல் செமஸ்டர் படிக்கிறார். இன்று மதிய உணவை அவர்கள் கொண்டு வந்திருந்தனர். ஆனால் எனது அழைப்பை ஏற்று இரவு உணவு எங்கள் வீட்டில் உண்ண அவர்கள் சம்மதித்தனர். இதை கேட்டதும் எனக்கு நிம்மதியாக இருந்தது. ஏதாவது தேவையென்றால் பிக் பாஸ்கெட் ஆர்டர் செய்துகொள் என்றேன். நைனா சொன்னார், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் ஏற்கனவே அதை செய்துவிட்டேன். நைனா போனை வைத்துவிட்டார். நேற்று இருந்த அந்த தயக்கம் இன்று அவரது குரலில் இல்லாதது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. இரவு சபா குடும்பத்தினர் எங்கள் வீட்டிற்கு உணவிற்கு வந்தனர். முஸ்லிம்களாக இருந்தபோதிலும் சபாவும் அவரது கணவரும் நைனாவின் பாதங்களை தொட்டு வணங்கியது எங்களுக்கு ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் தந்தது. எங்களது கலாச்சாரத்தின்படி அவர்கள் எங்களுக்கு மரியாதை அளித்தனர். சபாவின் கணவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். சார், என் பெயர் நாசிர். இவர் எனது அமி தாய். இவர் எனது மனைவி சபா. திருமணத்திற்கு முன்பு சபாவின் படிப்பு தடைப்பட்டது. இந்த ஆண்டு NIT இல் இடம் கிடைத்தது. கல்லூரி அருகில் இருக்கும் என்பதால் இங்கே வீடு எடுத்துள்ளோம். எனக்கு கார் சர்வீஸ் செய்யும் பணிமனை உள்ளது. எங்களை வரவேற்று உணவளித்ததற்கு மிக்க நன்றி. நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன், நாசிர், அண்டை வீட்டார் என்பது ஒரு உறவு போன்றது. அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு 2 பிள்ளைகள். இருவரும் ஆஸ்திரேலியாவில் செட்டிலாகிவிட்டார்கள். இங்கே நாங்கள் இருவர் மட்டும்தான். எனக்கு அருகிலுள்ள பழம்பொருட்கள் சந்தையில் ஆன்டீக் மார்க்கெட் ஒரு கடை உள்ளது. நைனா அந்த பாப்பா ஷனாயாவை தனது மடியில் வைத்துக்கொண்டு கொஞ்சினார். இந்த பாப்பா சபாவை போலவே அழகாக இருக்கிறது. இனி எனக்கு துணையாக இருக்கும் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார்.
நாசிரின் அம்மா சிரித்துக்கொண்டே, நைனா அவர்களே, இந்த பாப்பா தான் இப்போது எனது உலகம் என்றார். அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக உணவு உண்டோம். சமையல் மிகவும் சுவையாக இருப்பதாக நாசிர் குடும்பத்தினர் பாராட்டினர். உணவு உண்ட பிறகு அவர்கள் சென்றனர். நாசிர் குடும்பம் பற்றிய நைனாவின் சந்தேகங்கள் அனைத்தும் மறைந்துவிட்டன. இப்போது நைனா பெரும்பாலும் ஷனாயாவுடனும் நாசிரின் அம்மாவுடனும் நேரத்தை செலவிடுகிறார். 5 ஆண்டுகள் ஒரு நொடிப்பொழுதில் கடந்துவிட்டன. இதற்குள் எங்கள் பிள்ளைகளின் திருமணங்கள் முடிந்துவிட்டன. நாசிர் தம்பதியருக்கு மற்றொரு பெண் குழந்தை பிறந்தது. நாசிர் தனது பணிமனையை விரிவுபடுத்தி அரசியலிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். எனது காரின் பராமரிப்பு பணிகளையும் நாசிரே கவனித்துக் கொள்கிறார். உண்மையிலேயே நல்ல அண்டை வீட்டார் கிடைத்ததில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். சபா தனது பட்டப்படிப்பை டுவல் டிகிரி முடித்தார். நாசிர் ஒரு பெரிய விருந்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். அதில் பல அரசியல் தலைவர்கள் மற்றும் முஸ்லிம் விருந்தினர்கள் வந்திருந்தனர். அந்த விருந்தின்போதுதான் எனக்கு ஒரு ரகசியம் தெரிந்தது. ஒரு விருந்தினர் மற்றொருவரிடம் நாசிர் பற்றி இப்படி கூறிக்கொண்டிருந்தார். ஒரு தவறான மனிதர் எப்படி இவ்வளவு நல்லவராக மாற முடியும் என்பதற்கு நாசிரே ஒரு உதாரணம். இப்போது பார்த்தால் இவர் ஒரு காலத்தில் சிறை தண்டனை அனுபவித்தவர் என்று யாரும் நம்பமாட்டார்கள். தனது மனைவிக்கு அநீதி இழைத்ததற்காக இவர் 3 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். அதை கேட்டதும் நான் திடுக்கிட்டேன். எனக்கு உடனே அன்று லிஃப்ட் கொடுத்த ஃபிர்தௌஸின் நினைவு வந்தது. இந்த நாசிர் அவருடைய கணவர் தானோ என்ற சந்தேகம் வலுத்தது. நான் உடனே ஃபேஸ்புக்கில் ஃபிர்தௌஸை தேடினேன். அவர் இப்போது உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருப்பது தெரிந்தது. நான் உடனே அவருக்கு ஒரு மெசேஜ் செய்தேன். ஃபிர்தௌஸ், எப்படி இருக்கிறீர்கள்? இரவு அவரிடமிருந்து பதில் வந்தது. சார், என்னை நினைவில் வைத்திருப்பதற்கு நன்றி. நான் எனது கணவர் மற்றும் பிள்ளைகளுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனது கணவர் இப்போது உயர் நீதிமன்ற நீதிபதி. உங்களுடன் பேச ஆவலாக இருக்கிறேன். இது எனது எண் 777 முதல் 100 வரை. போன் செய்யுங்கள். அடுத்த நாள் இரவு நான் அவருக்கு போன் செய்தேன். இப்போது மாணவ பரிச்சயம் அத்தியாயம் குறித்த ஜெமினாய் மதிப்பாய்வை கேளுங்கள். துணைத் தலைப்பு: புதிய அண்டை வீட்டார், பழைய நினைவுகள் மற்றும் ஒரு புதிய தொடக்கம். இந்த அத்தியாயம் ஒரு புதிய கதாபாத்திரத்தின் அண்டை வீட்டார் பார்வையில் நகர்கிறது. இது நாசிரின் மாற்றத்தை சமூகம் எப்படி ஏற்றுக்கொண்டது என்பதை காட்டுகிறது. சமூகத்திலுள்ள முன்முடிவுகள் எப்படி நீங்குகின்றன என்பதை நைனா கதாபாத்திரம் மூலம் அறிய முடிகிறது. நாசிரின் அரசியல் வளர்ச்சி, சபாவின் படிப்பு முடிந்தது போன்றவை கதையில் ஒரு முக்கியமான திருப்புமுனை. 5 ஆண்டுகால இடைவெளியில் நாசிரின் ஆளுமையில் ஏற்பட்ட உறுதி, சபா பெற்ற அதிகாரமளித்தல் போன்றவை கதையில் ஒரு நேர்மறையான சக்தியை தருகின்றன. விருந்தின்போது கேட்ட வார்த்தைகள் கதையை மீண்டும் பழைய நினைவுகளை நோக்கி திருப்புகின்றன. நாசிரின் கடந்த காலம், அண்டை வீட்டாருக்கு தெரியவருவதால் ஏற்படும் ஆர்வம், ஃபிர்தௌஸின் வெற்றி பயணம் போன்றவை வாசகர்களை கவரும் வகையில் உள்ளன. இறுதியாக, ஃபிர்தௌஸ் மற்றும் நாசிரின் வாழ்க்கை மீண்டும் ஒருவரையொருவர் எப்படி எதிர்கொள்ளும் என்பது மிகவும் சுவாரஸ்யமானது. அத்தியாயம் 20 நிறைவுற்றது.